السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. صدق الله مولانا العليم، صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய 3/2 பகுதியினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். 3வது பத்தை நாளையிலிருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அமல்களினுடைய கடைசி தான் அவனுடைய நிலைமையை தெரியும் என்பதாக சொல்லுவார்கள். இன்னமல் அமால் பில் ஹவாத்திம். ஒருத்தருடைய நிலைமை எப்பொழுது தெரியும் சொன்னால் அவருடைய கடைசி முடிவுதான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயிலே ஒரு மனிதன் கலிமாவை சொன்னால் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே, அவன் காலம் முழுக்க அவன் வாழுகின்ற நேரத்தில் எப்படி இருந்தான் என்பதை பற்றி சிந்தனை இல்லை. ஆனால் அவனுடைய கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்குமையானால் அவன் சுவர்க்கம் செல்வான் என்பதை, ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை தான், கடைசி நிலைமை தான் அவனுடைய முடிவு செய்யப்படும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்றுதான் ரமலான் 20 நாளை கடந்து நாம் கடக்க இருக்கிறோம். நாளை 20 நோன்பு, இன்றைக்கு 19 நோன்பு முடிந்து விட்டது. நாளை இரவிலிருந்து 3வது பத்தினுடைய ஆரம்பம் என்பதாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3வது பத்தினுடைய நிலைகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆகிருஹு இத்துக்கும் மினன் நீரான். கடைசி பத்தினுடைய நிலைமை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், லட்சோப லட்ச மக்களுடைய நரகம், அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய நரகவாதிகள் என்று முடிவு செய்யப்பட்டவர்களை எல்லாம் கடைசி பத்திலே அவர்களை பாவம் மன்னிக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்யப்படும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்துட்டாலே வேட்டியை வருந்தி கட்டிக்கொள்வார்கள். இப்படி வேட்டியை வரிச்சு கட்டுறதுன்னா, ஒரு மனிதன் வேலை நிமித்தமாக என்ன செய்வான், வேகமாக என்ன சொல்லுவான், வேட்டி மடிக்க கட்டிக்கிட்டு தான் வேலை செய்வான். அந்த வார்த்தையை பெருமானார் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். வேட்டியை வருந்தி கட்டுக் கொள்வார்கள். எதற்காக வேண்டி? துன்யாவை விட்டும் தூரமாகி அமல்களின் பக்கம் வேகமாக வருவதற்காக வேண்டி வேட்டியை வருந்தி கட்டிக் கொள்வார்கள். அது மட்டும் இல்ல, அமல்களின் பக்கம் அதிகமாக அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 மற்ற 20 நாட்களிலே செய்த அமல்களை விட கடைசி 10 அதிக அமல்களின் பக்கம் பெருமானார் நாட்டம் கொண்டு வருவார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்பங்களையும் ஐக்கல அகுதுகு, அவருடைய குடும்பங்களையும் எழுப்பி கடைசி 10 நாட்களை அமல் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் நமக்கு சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதன், முஃமினானவர்கள் ஒரு இடத்துல குடிபெயர்கிறார்கள் அல்லது ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படையிலே 3 விஷயங்களை பார்க்க சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த ஊர்ல பள்ளியாசல் இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொன்று, அந்த ஊர்ல மதரசா இருக்கான்னு பார்க்கணும். 3வது, கபஸ்தானாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 இருக்கிற இடங்களில் தான் உங்களுடைய இல்லங்களை கட்டுவது, நீங்கள் இல்லத்திலே குடியிருப்பது நல்லது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ரமலான் என்று சொன்னால் 4 விஷயங்கள் தான். ரமலான் என்று சொன்னால் 4 விஷயத்தோடு தான் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும்.
ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள், திலாவத்துல் குர்ஆன், அதிகம் குர்ஆனை ஓதுங்கள் ரமலானிலே. ரமலானில் தான் குர்ஆன் இறங்கியது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் ரமலானில் தான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. இந்த ரமலானில் இறக்கப்பட்ட அந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுங்கள். இது ரமலானில் செய்யக்கூடிய முதல் அமல். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானிலே நோன்போடு இருங்கள். ரமலான் வந்துச்சுன்னா நோன்பை விட்டுறாதீங்க, தேவையில்லாம நோன்பை விடாதீங்க, நோன்போடு தொடர்பு கொள்ளுங்கள் ரமலானை, நோன்போடு அந்த ரமலானை நீங்கள் பயணியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் தினங்களை ஒரு நாளை கூட நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் தினந்தோறும் அல்லாஹ்வோடு துஆ செய்யுங்கள், இறைவனிடத்திலே துஆ செய்யுங்கள். முஸ்தஜாபு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள், காலங்கள் ரமலான் முழுக்க இருக்கிறது. துஆவோடு பயணியுங்கள் என்று சொன்னார்கள். நான்காவதாக, நீங்கள் பள்ளியோடு அதிகம் தொடர்பு கொள்ளுங்கள். ரமலான் வந்துவிட்டால் பள்ளியோடு தொடர்பு கொள்ளுங்கள், நீண்ட நேரங்கள் பள்ளியிலே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இஅ்திகாஃப் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? இஅ்திகாஃப் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியதற்கு பேர் தான் இஅ்திகாஃப். பள்ளியோடு இருந்து அமல்களை செய்து அல்லாஹ்விட்ட மட்டும் தன்னுடைய தேவைகளை சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய திக்ர் செய்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதி நேரங்கள் பூராவுமே அந்த கடைசி 10 நாட்கள், ரமலானுடைய 10 நாட்களிலே யார் இறைவன் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் பள்ளியிலே, ஆண்கள் பள்ளியிலே இருக்க வேண்டும், பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தா என்ன கிடைக்கும்? பெருமானார் சொன்னார்கள், கானத் ஹஜ்ஜத்தை வல் உம்ரத்தைன் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் இஅ்திகாஃப் இருந்தால் அவன் 2 ஹஜ் செய்த நன்மைகள், 2 உம்ராக்கள் செய்த நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஅ்திகாஃபுடைய நோக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியோடு தொடர்பு கொள்வது. பள்ளியோடு தொடர்பு கொள்வது என்று சொன்னால், அவர் சுபஹ் தொழுதற்கு பின்னால் லொஹுரை எதிர்பார்த்து கொண்டிருப்பார், லொஹுர் தொழுதற்கு பின்னால் அசரை எதிர்பார்த்து கொண்டிருப்பார், அசர் தொழுதற்கு பின்னால் மக்ரிபை எதிர்பார்ப்பார், மக்ரிபுக்கு பின்னால் இஷாவை எதிர்பார்ப்பார், இஷாருக்கு பின்னால் ஃபஜ்ரை எதிர்பார்ப்பார். இப்படி அவருடைய தொடர்புகள் தொழுகையை எதிர்பார்த்த நிலையிலேயே இருக்கும். அதுதான் இஅ்திகாஃபுடைய நிலைமைகள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு என்ன கொடுப்பான் என்று சொன்னால், யார் ஒரு மனிதன் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நாளை மறுமையிலே 7 நபர்கள் அர்ஷுடைய நிழலில் இருப்பார்கள். அதிலே இஅ்திகாஃப் இருப்பவர்களும் இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஅ்திகாஃப் மொத்தம் 3 வகை. வாஜிபான இஅ்திகாஃப், சுன்னத்தே கிஃபாயா என்று சொல்லப்படக்கூடிய 2வது, 3வது நஃபிலான இஅ்திகாஃப். நஃபிலான இஅ்திகாஃப் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் பள்ளிக்குள் வரும் பொழுது இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வர்றது, நோன்பு வைக்க வேண்டியது இல்லை. வாஜிபான இஅ்திகாஃப் என்று சொன்னால், காலத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் எனக்கு முடிந்து விட்டால் இஅ்திகாஃப் இருக்கிற என்று நிய்யத்து செய்யறது, நதுர் செய்யறது, நேர்ச்சை செய்யறது. அது மாதிரி நேர்ச்சை செய்தால் அதை கண்டிப்பாக நோன்போடு நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. 3வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கிஃபாயா என்று சொல்லப்படுகிறது. அந்த மஹல்லாவிலே யாராவது ஒருத்தராவது பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மற்றவர்களின் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படும். எப்படி ஜனாசா தொழுகையில யாருமே கலந்துக்கலன்னு சொன்னா குற்றவாளிகளோ, அதே போன்றுதான் இஅ்திகாஃப் இந்த மஹல்லாவில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும், இல்லை என்று சொன்னால் இந்த மஹல்லாவில் இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் குற்றவாளிகள் என்பதாக சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதாபை அல்லாஹ் இறக்காமல் இருப்பதற்கு 3 நபர்கள் காரணம் என்று சொன்னார்கள். 3 நபர்களினால் அல்லாஹ் இங்கே உலகத்திலே அதாபுகளை உடனே இறக்கிறது இல்லை. மற்ற உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் உடனுடன் இறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோமுக்கு உடனே அதாபு இறங்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோமுக்கு உடனே இறங்கியது, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடனே இறங்கியது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோமுகளுக்கு உடன் அதாபுகள் இறங்கியது.
உம்மத்தே முஹம்மதியாவிற்கு உடனே இறங்காமல் இருப்பதற்கு 3 நபர்கள் காரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, பள்ளியிலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியதினால் அந்த மனிதனினால் அல்லாஹ் அதாபுகளை இறக்குவதை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறான். இரண்டாவதாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதாபை இறக்குவதை குறைத்து வைத்திருக்கிறான், தடுத்து வைத்திருக்கிறான். மூன்றாவதாக, சிறு பிள்ளைகள், மாசூமீனாக இருக்கக்கூடியவர்கள், பாவமே செய்யாத சிறு பிள்ளைகள், பிறந்தவர்கள், பாலகர்கள், அவர்களினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதாபுகளை இறக்காமல் இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏத்திகாஃப் இருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தே முஅக்கதாவாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த கடைசி 10 ஏத்திகாஃப் இருப்பது நமக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். முடிந்த அளவு நாம் 10 நாட்கள் இருக்க வேண்டியது ஏத்திகாஃப் ரமலானில் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன செஞ்சாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே அவங்க என்ன செஞ்சாங்க, கூடாரம் போட்டாங்க, ஏத்திகாஃப் இருந்தாங்க. உடனே ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, நாயகமே நானும் ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு கேட்டாங்க. உடனே பெருமானார் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மனைவி வந்தாங்க, அவங்களுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. இப்படியே தொடர்ந்து வந்து எல்லா மனைவிமார்களும் மஸ்ஜித் நபவி பூரா நிரம்பிருச்சு. பெருமானார் வந்து பார்த்தாங்க, என்ன இது இப்படி நிரம்பிருச்சே, ஒரு பொம்பளை இருந்தாலே பரவாயில்ல, 2 பெண்கள் இருந்தால் கஷ்டமாச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் நான் ஏத்திகாஃப் இல்லை என்று முடித்து கொண்டார்கள். பெருமானார் முறித்தி கொண்டு கடைசி காலங்களிலே அந்த ஏத்திகாஃபை ரமலான் மாதத்தில் 2 பத்துக்கள், 2வது பத்திலையும் 3வது பத்திலையும் கலா செய்தார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும், ஆண்கள் பள்ளியில ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். பள்ளியில இருக்கும் பொழுது நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவை விட்டு துண்டித்திருக்க வேண்டும். செல்போனை கையிலே வச்சுட்டு இருந்தா, செல்போன் தானே துன்யாவே, எல்லாமே எங்கே இருக்கிறது, அமெரிக்காவிலிருந்து ஈரான்ல இருந்து எல்லாமே நம்ம கைக்குள்ள தான் இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் தூரமாக்கி கொள்ள வேண்டும். மன் யத்தகஃப யௌமன் இப்திகா வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு என்ன கொடுக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுக்கும் நரகத்திற்கும் நீண்ட தூரங்கள், இடைவெளிகளை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய அந்த 3வது பத்திலே நாம் ஏத்திகாஃபை நாம் முயற்சிக்க வேண்டும். அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அதிகம் திக்ர் செய்வது, குர்ஆனை ஓதிக்கொள்வது, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமில்லாமல் மஸ்ஜிதின் ஒழுக்கங்களை பேணிக் கொள்வது. அதே போன்று ஏத்திகாஃபுடைய நேரங்களிலே நமக்கு கிடைக்கப்பெற வேண்டியது லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினோடு உறவாடக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க அந்த அவங்களுடைய இரவுகளை 3ஆக பிரித்து கொள்ள சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவை 3ஆக பிரித்து முதல் பாகத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அது லைலத்துல் கத்ர், அதாவது கியாமுல் லைலாக இருந்தாலும் சரி, தஹஜ்ஜத்தாக இருந்தாலும் சரி. அதற்கு 2வது இரவை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக திலாவத்துல் குர்ஆன், துஆவிலையும் திலாவத்துல் குர்ஆனிலும் இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியங்களையும் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.